நான் ரொம்ப ரீசெண்டாக மார்ட்டி சுப்ரீம் படம் பார்த்தேன். சர்ஃபேஸ் லெவலில் பார்த்தா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. ஆனால் டீப் இன்சைட் நம்ம டைவ் பண்ணி பார்த்தோம்னா இட்ஸ் ஸ்டோரி ஆஃப் குட் வெர்சஸ் பேட். இல்லை குட் வெர்சஸ் பேட்னு கூட சொல்ல முடியாது. ஹேவ் அண்ட் ஹேவ் நாட்ஸ். சொசைட்டியில் ஒரு வெரி ஹை ஸ்டேட்டஸ், மணி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி பவரில் இருக்க ஒரு லெஜண்ட், ஒரு லெஜண்ட் மாதிரி இருக்க ஒரு மேனுக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸை சாதிச்சே ஆகணும்னு துடிச்சிட்ருக்க ஒரு 20s மிட்-20s சம்திங் அந்த மாதிரி ஏஜில் இருக்க ஒரு பையனுக்கும் இடையில நடக்கிற ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். இந்த பையன் எப்படின்னா ஹீஸ் வெரி வெரி காக்கி. அவன் ரொம்ப ஸ்டபனாக இருக்கான் அவனோட ட்ரீம்ஸில். அவன் வந்து இஸ் ஹஸ்லர். அவனுக்கு எண்ட் ஆஃப் த டே அவன் கேர் பண்ணுற ஒரே விஷயம் அவனை பற்றி மட்டும்தான். அவனை தான் லவ் பண்ணுறான், அவனை பற்றி மட்டும்தான் கேர் பண்ணுறான். அண்ட் அவனோட அல்டிமேட் கோல் வந்து டேபிள் டென்னிஸில் ஹை பொசிஷன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணுன்ட்டு. அதுக்காக அவன் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகிறான். அவன்கிட்ட சுத்தமாக அவன் வந்து டோட்டலி ப்ரோக். அண்ட் அவன் சுற்றி இருக்க யாருமே அவனோட ட்ரீம்ஸை பற்றி ஒரு ஃபக்கும் கொடுக்கல. ஸோ யாருமே அவனை பிலீவ் பண்ணாங்களா இல்லையான்னு கூட ஒரு செகண்டரி விஷயம். அது அவன் அந்த இயரில் அவன் விளாண்டுருக்க அந்த பீரியட் ஆஃப் டைமில் பார்த்தோம்னா டேபிள் டென்னிஸ் வாஸ் நாட் அ பிக் திங் இன் யூஎஸ். ஸோ அது வந்து ஏஷியன் மெயினாக ஜப்பானில் வந்து அப்போ தான் எமர்ஜிங் ஸ்டேஜில் இருக்க ஒரு பயங்கரமான ஸ்போர்ட். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான்னா ஹி கேன் பீட் த ஏஷியன் டேலண்ட்ஸ் அண்ட் ஹி கேன் பி த he can become the top tier of that game அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுக்காக அவன் எந்த எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு வேணாலும் ரெடியாக இருக்கான். அவன் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக பர்ஃபார்ம் பண்ணுறான். போயிட்டு ஒரு கிளப்பில் டேபிள் டென்னிஸ் விளாட்றாங்க. அதில் இவன் வந்து ஒரு பெரிய டேலண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணாமல் ஒரு ஃபேக் நேம் யூஸ் பண்ணி ஒரு ரூக்கியாக உள்ளே போயிட்டு அங்கே ஒரு டார்கெட், அங்கே ஒரு மாசாக இருக்க ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயரை வந்து டார்கெட்டாக செட் பண்ணி அவனுக்கு நேரம் ஒரு ஃபஸ்ட்டு விளையாட தெரியாமல் ஒரு ட்ராமா பண்ணிட்டு அடுத்து சுற்றி இருக்கவங்களாம் ஒரு பெட் கட்டுற மாதிரி, சுற்றி இருக்கவங்களாம் அந்த அங்கே இருக்க பெஸ்ட் பிளேயர் மேலே பெட் கட்டுற மாதிரியும் இவன் வந்து இவன் மேலே பெட் கட்டி ஜெயிக்கிற மாதிரியும் ஒரு ப்ளே பண்ணி அவனுக்கு ஏன்னா இஸ் ஸோ டெஸ்பரேட் டு கெட் மணி. அவனுக்கு அந்த மணி வந்து அவ்வளோ தேவை இருக்குது. டோக்கியோக்கு அவன் போயே ஆகணும். ஸோ அந்த மாதிரி அவன் வந்து காசை மாறிக்கிறான் டோக்கியோக்கு போகிறதுக்கு. இடையில பார்த்தோம்னா அவன் மேலே ஃபைனும் விழுந்துருது. கரண்ட் ஒரு லீக் ஆடிட்டு இருக்கும்போது அவன் வந்து அவனோட ஆட்டிடியூட் சரியாக இருக்காது. ஸோ அதுக்காக அந்த ஃபெடரேஷன் வந்து அவன் மேலே ஃபைன் போட்டிருக்கும். ஸோ அந்த ஃபைன் மணியை கலெக்ட் பண்ணுறதுக்காக அவன் திரும்ப எந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் வேணாலும் போக தயாராக இருக்கான். அவன் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பான்சர் அப்படியே கண்டுபிடிக்கிறான். அந்த நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பவரில் இருக்க ஒரு மேனுக்கும் இவனுக்கும் தான் வந்து இந்த படமே ஹி வெர்சஸ் ஹிம் அப்படிங்கிற கான்செப்டில் போகும்ன்ட்டு. ஸோ அவன் தான் கிட்டத்தட்ட ஸ்பான்சர் மாதிரி எப்படியோ பிடிச்சிடலாம். ஆனால் அவனும் சரியான ஆள், சரியான திமிரு, சரியான ஆட்டிடியூடு. இவனை எந்தெந்த எக்ஸ்ட்ரீமில் எல்லாம் கொண்டு போய் இவனை மென்டல் டார்ச்சர் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்ணுறான். ஸோ ஆனால் இந்த பையன் கண்டுக்கவே இல்லை. இவனோட என் கோல் டேபிள் டென்னிஸில் ஜெயிக்கணும். அதுக்கு வந்து இமீடியட் என் கோல் வந்து இப்போதைக்கு நீட் ஆஃப் த டே வந்து அவன் கண்டிப்பாக எப்படியாவது டோக்கியோக்கு போகணும். ஸோ அவன் வந்து இஸ் ரெடி டு டூ எனிதிங். அவங்க அப்பா கடையில் வேலை பார்க்குற ஊக்கட்ட கன் பாயிண்டில் நீட்டி கேஷ் வந்து அவனுக்கு தான் அந்த பணம் வந்து சேர வேண்டியது ஆக்சுவலாக. ஆனால் அவனுக்கு வந்திருக்காது. ஸோ கன் பாயிண்டில் த்ரெட்டன் பண்ணுறான். போலீஸ் வந்தாலும் அவங்ககிட்டருந்து எஸ்கேப் ஆகிறான். ஸோ இதுக்கு இடையில் அந்த பவர்ஃபுல் மேனோட ஒய்ஃபோட வந்து ஒரு அஃபேர் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த சைட்லேருந்தும் ஏதாவது மணி சப்போர்ட் ஃபார் ஹிஸ் ஜேர்னி கிடச்சிச்சினாலும் அவன் ரெடி டு டேக் அந்த அஃபேர்லேருந்து அந்த ஸ்டீல் பண்ண ரெடியாக இருக்கான், ஜுவல்ஸ் ஸ்டீல் பண்ண ரெடியாக இருக்கான். ஸோ எண்ட் ஆஃப் த டே அவனுக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் ஹசில் விக்ட்ரி வின் ஆகணும் சரியாமல் அவனும் அந்த ஆட்டிடியூடு சரியான ஆட்டிடியூடு. ஆனால் அந்த ஆட்டிடியூடுக்கானால மட்டும்தான் அது பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு கோல் இது. ஸோ எப்படியோ எண்ட் ஆஃப் த டே அவன் கஷ்டப்பட்டு எப்படியோ டோக்கியோ போயிடுறான். ஆனால் டோக்கியோ போயிட்டும் அவனால்
போயிட்டு தான் அவன் வந்து மொத்தமாக வேர்ல்டே அப்சைட் டவுன் ஆயிடுது. அங்கே போய் பார்த்தோன்னா அவனை வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் 15 நாள் தான் இருக்குது, அவன் இன்னும் அந்த டியூஸை முடிக்கலைங்கிறனால வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இந்த தடவை விளாட முடியாது அப்படின்னு சொல்லிடுறானுங்க. அந்த ஸ்பான்சருக்காக வந்து சும்மா ஒரு ஸ்டேஜ் மேட்ச் மாதிரி செட்டப் பண்ணி அந்த மேட்ச் தான் விளாண்டுருக்கான். அப்போ தான் அவனுக்கு இந்த டோக்கியோ கிளம்பி வந்துட்டான். அவனால் எல்லாம் முடியுமோ ஹில் லாஸ்ட் எவ்ரி திங் அண்ட் ஹீஸ் ரெடி டு லூஸ் எவ்ரி திங் ஃபார் திஸ் அல்டிமேட் கோல். அதுக்காக அவன் எல்லாத்தையும் லூஸ் பண்ணி டோக்கியோக்கு வந்திருக்கான். ஆனால் டோக்கியோக்கு வந்து அந்த அல்டிமேட் ட்ரீமை வந்து அவனால் அச்சீவ் இல்லை, அதுக்குள்ளே என்ட்ரி பாயிண்ட்டே அவனுக்கு இல்லைங்கிற போது அவன் அப்படியே உடஞ்சி நொறுங்கி போயிடுறான். இதுக்கு முன்னாடி அவன் கம்ப்ளீட்டாக அவனோட பிரேக் பாயிண்ட் தான். இதுக்கு மேலே எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவன் ஃபேஸ் பண்ணியிருக்கான். ஆனால் அதிலெல்லாம் அவனோட 200% கொடுத்து ஹி வாஸ் ரெடி டு டூ எனி திங். ஆனால் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, என்ன தான் பண்ணாலும் இவனால் சுச்சுவேஷன் இஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட். ஸோ அங்கே அவன் உடஞ்சி போயிடுறான். அப்போ தான் நம்ம படத்தோட கிளைமேக்ஸ். அங்கே வந்து எப்படி அவன் ஒரு எஸ்டாப்ளிஷான ஆல்ரெடி அவனோட கேம் விளாண்டுருப்பான், அந்த ஒரு ஜப்பான் பிளேயரோட தோற்றுருப்பான். ஸோ அந்த எஸ்டாப்ளிஷோட பிளேயரை எப்படி ஜெயிக்கிறான், எப்படி அவனை கன்வின்ஸ் பண்ணி முதல்ல ஒரு ரியல் கேம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சும்மா செட்டப் கேம் மாதிரி தான் ஸ்பான்சர்ஸ் நடத்துகிறனால இவன் தோக்கணும், நம்ம மாட்டி சுப்ரீம் தோக்கணுங்கிற கான்செப்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அவனும் தோற்றுருவான். அதுக்கப்புறம் வந்து ரியல் மேட்ச் ஒன்று எப்படியோ அந்த ஆப்போனண்ட்டை பேசி நம்ம ஒரு ரியல் மேட்ச் ஆடுவோம் அப்படின்ட்டு ஸ்டேஜில் கன்வின்ஸ் பண்ணி எண்ட் ஆஃப் த டே ஜெயிச்சிடலாம். இது வந்து ஒரு சரியான கிளைமேக்ஸ். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னல் எடுத்துகிட்டோன்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட்ஃபுல்லான கிளைமேக்ஸ் தான்.